வணக்கம் ரோகணே. இன்றைக்கு பிரான்ஸ் இப்பினியில் இன்றைக்கு தமிழ் பூசை நடைபெற போகின்றது. செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த பூசை நடக்க போகுது. இந்த பூசையை காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்பினி தமிழ் மக்கள் வைக்க போகிற பூசை, விளக்கமாக போடுற பூசை தான் இந்த பூசை வைக்க போகிறோம் பாருங்கள். உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் ஆண்டின் 23ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் பங்கு கொள்ள அன்புடன் வரவேற்கின்றோம். சாலமோன் கடவுளிடம் முதன்மையாக கேட்ட ஞானமே தூதர்களை ஆண்டு வழி நடத்த அவர் விரும்பியதும் அதுவே. இறை திட்டத்தை அறிந்து கொள்ள கடவுளிடம் ஞானத்தை தூய ஆவியானவை பெற வேண்டும் என்றது முதல் வாசகம். அன்பு, மன்னிப்பு, அடுத்தவரை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற உயர்ந்த கிறிஸ்தவ பண்புகளை இருக்க முடியும். தன் சிலுவையை சுமப்பவர்கள் மட்டுமே என் சிறுவராக இருக்க முடியும் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறார். ஞானத்தை தேடுபவர்களாய், கிறிஸ்தவ மதிப்பீடுகளை ஏற்றவர்களாய், தன் துன்பங்களை முழுமனுடன் ஏற்று இயேசுவின் சிறுவராய் வாழ கூடிய நல்ல சூழலை தர வேண்டும். திருப்படியை கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்களை அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிக்கிறோம்.
எங்களுக்கும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை பணிவுடன் கண்ணோக்கியரும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றும் நடப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞானத்திலிருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவிழத்தை கண்டுபிடிப்பவர் யார்? அதிகாரம் 9 திருவசனங்கள் 13 தொடக்கம் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவிழத்தை பிரியற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகின்றது. இந்த மண் கூடாரம் கவலை கொண்ட மனிதனுக்கு சுமையால் அமைகின்றது. இந்த வெற்றியை நாம் உணர்வது அறிவு. அறிவு இப்போவெற்றியை கடவுளை பார்த்தால் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறு இருக்க உலகில் இப்போவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? உயர் ஞானத்தை அறியாமலும் உயர் வானிலிருந்து உன் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உன் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் சுமைக்கு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. இரண்டாம் வாசகம். இனி அவனை நீ அடிமையாக அல்ல, உன்னுடைய அன்பார்ந்த சகோதரனாய் ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கல்வியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்கு உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவதை என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியை பொருட்டு சிறைவிட்டிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள வேண்டினேன். ஆனால் உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்தான் போலும். இனி அவனை நீ அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாய் ஏற்றுக்கொள்ளும். அவனின் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையில் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ளே நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தன்னிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாது. அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களோடு தம் உடமையை எல்லாம் விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23வது வார ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடத்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு சுட்டிக்காட்டுவது அவர் அதாவது இயேசுவை பின்தொடர்வதற்கான வழிமுறைகளை இயேசு சீடர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். இயேசுவோடு சென்று கொண்டிருந்த இந்த சீடர்களை பார்த்து, விண்ணரசுக்கான வழி உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்னிடம் கதை கேட்கிறவங்க, அதே போல நேரத்துக்கு நேரம் சரியான உணவு கிடைக்கிறது, நேரத்துக்கு நேரம் தங்குவதற்கான இடம் கிடைக்கிறது, சொகுசான வாழ்க்கை இது அல்ல. இந்த சொகுசான வாழ்க்கை அல்ல உங்களுக்கான விண்ணக பயணம். மாறாக இதற்கு அப்பாற்பட்ட வேறு ஒரு சில காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் உங்களுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் விட்டு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த சீடர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஜெர்மனியிலே ஹிட்லர் கிறிஸ்தவ மக்களை கண்டாலே கொன்று குவித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அங்கு பணி செய்து கொண்டிருந்த ஒரு அருட்பணியாளர், ஒரு குருவானவர், இவருக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிறது. இந்த கிறிஸ்தவ மக்களுக்காக நீங்கள் இந்த இறைவார்த்தையை நற்செய்தி எடுத்துரைப்பதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு சென்று விடுங்கள், உங்களுக்கு வேறு வேலை தருகிறோம், ஆனால் இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொன்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு ஆஃபர் இவருக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த நாசிச படைகளை பார்த்து அந்த குருவானவர் சொன்னார், எனக்கான அழைப்பு அது அல்ல, வேறு நாட்டிற்கு சென்று இறைவாக்கு உரைப்பது அல்ல, இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே இறைவாக்கு உரைப்பதுதான் என்னுடைய பணி, இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சொகுசான ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் எல்லாருக்குமே பிடித்ததாக இருக்கும். எது ஈஸியான வழியா இருக்குமோ, எது குறுகலான வழியா இருக்குமோ, எது எளிமையான ஒரு வழியாக இருக்குமோ அதைத்தான் எல்லாரும் தேர்வு பண்ணிருக்கோம். எது ஈஸியா இருக்கக்கூடிய வழி, ஈஸியாக பணம் சம்பாதிப்பது, ஈஸியாக சொகுசாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லோரும் விரும்புவோம். ஆனால் இயேசு சொல்லக்கூடிய ஒரு காரியம், விண்ணரசிலே நீங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தாய் தந்தையை, உங்களுடைய சகோதர சகோதரிகளை எல்லாரையும் விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், யாரும் இங்கே உட்காரணும், இங்கே யாரும் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி இங்கே யாரும் உட்கார்ந்துக்க வேண்டிய தேவையில்லை, குடும்ப வாழ்க்கை தேவையில்லை என்று அப்படியல்ல இயேசு சொல்லணும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது கிறிஸ்து மட்டும்தான். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோ அல்லது கணவனோ தாய் தந்தையோ இவர்களை மட்டும் கேர் பண்ணிக்கொண்டு, இவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டு ஆண்டவரை 2ஆம் பக்கமாக வைத்துக் கொள்கிறவர்களுக்கு விண்ணரசு இல்லை என்று சொல்லி முன்வைக்கிறார். எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையிலே இருந்த சீடர்களை பார்த்து இயேசு கூறுகிறார், இயேசு 12 பொழுது உங்களுடைய சொந்தமாக எல்லாம் விட்டுருவாங்க அப்படிங்கிற பொழுது அவர்களை கண்டுக்கிறதா இது வந்துருச்சு இதுதான் அப்படிங்கிறது அல்ல.
மாறாக நான் காட்டிக் கொடுக்கின்ற வழி அன்பினுடைய வழி, பிறருக்கு நற்செய்தி எடுத்துக் கூறுகின்ற வழி, பிறருக்காக வாழ்ந்து காட்டுகின்ற வழி, இந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை முன்பாக வைத்து வழி செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அதே போலத்தான் இன்னும் ஒரு சில காரியங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் பற்றற்றவர்களாக வாழ வேண்டும். பொருள் செல்வம், பணத்தாசை, இந்த காரியங்களுக்கு நீங்கள் இரண்டாம் இடம் கொடுக்க வேண்டும். முதலாக கொடுக்க வேண்டிய இடம் ஆண்டவர். சொல்லிக் கொடுத்த வழி என்னன்னு சொன்னா அன்பினுடைய வழி, அமைதியினுடைய வழி. இந்த வழிதான் நம்முடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் கோயில 24 மணி நேரம் ஒன்று போடணும் என்பது அர்த்தம் அல்ல. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எப்படி இயேசு கற்றுக் கொடுத்த வழியை, இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த பாதையை நாம் எப்படி வாழ்ந்து காட்டுவது, ஒருவரை புரிந்து கொள்வது, சண்டைகள் வருகின்ற பொழுது விட்டுக் கொடுப்பது, ஒருவரை ஏற்றுக்கொள்வது, எவ்வளவுதான் பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் ஒருவரை விட்டுக் கொடுத்து புரிந்து கொள்கின்ற ஒரு வாழ்வு, இயேசு கற்றுக் கொடுத்த வாழ்வு, மன்னிக்கின்ற வாழ்வு, அன்பு செய்கின்ற வாழ்வு, பிறருக்கு உதவி செய்கின்ற வாழ்வு. இதைத்தான் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே நமக்காக சொல்லிக் கொடுத்த பாடங்கள். ஆக இயேசு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நற்செய்தி வார்த்தைகள் எல்லாமே எல்லாரையும் விட்டு யாரும் தேவையில்லை என்று சொல்லி சன்னியாச வாழ்க்கை போவது அல்ல. மாறாக இயேசு கொடுக்கின்ற அமைதி, அன்பு, இந்த வாழ்வை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது, அதை முன்னுதாரணமாக வைத்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வது, இதன் வழியாக விண்ணரசை கட்டி எழுப்புவது, திருச்சபையை கட்டி எழுப்புவது, பிற்பாடு சீடர்களுக்கு இயேசு காண்பித்து கொடுத்ததை போல, சீடர்கள் வாழ்ந்து காட்டியதை போல இந்த காலகட்டத்தில் நிறைய புனிதர்கள் வாழ்ந்து காட்டினார். அந்த வழியை தான் அவர்கள் புனிதர்கள் எல்லாரும் வாழ்ந்து காட்டினார். அவர்களுக்கும் குடும்பம் இருந்துச்சு. ஆனாலும் இயேசு சொல்லிக் கொடுத்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமையை இவர்கள் கொடுத்தார்கள். புனிதராக வாழ்ந்தார்கள். புனிதராக வாழணும் என்பது அல்ல, மாறாக இந்த இயேசு சொல்லிக் கொடுத்த அன்பு, அமைதி, விட்டுக் கொடுத்தல், மன்னிப்பு, இந்த காரியத்தை போதும் பின்னரசு நமக்காக கண்டிப்பாக காத்துக் கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலைகளிலே நாம் பிறரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கின்றார். திருப்பாடலில் பாடியதை போல அவர் நமக்கு அரணாகவும் இருக்கின்றார், பாறையாகவும் கோட்டையாகவும் இருக்கின்றார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். விசுவாசத்தோடு நம்முடைய எளிய மன்றாட்டுகளை இப்பொழுது ஆண்டவரிடம் ஏற்படுத்துவோம். திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் உமது திட்டத்தையும் உமது திருவுளத்தையும் தொடர்ந்து திரு அவையை திறம்பட நடத்திட தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் அருள் பெற்றிடவும் உவர்பற்று போகாத நல்ல உப்பாக அடுத்தவரை வளப்படுத்தும் மக்களாய் வாழ்ந்திடவும்
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனிதரின் பேரின்பமாகிய எம் இறைவா, எம் வாழ்நாளில் எம் கண்முன் உலாவி வந்த அருட்பணியாளரான அன்னை தெரேசாள் அவர்களை உமது புனிதர்களின் திருக்கூட்டத்தில் இணைத்து எங்களுக்காய் நல்வரங்கள் வேண்டிட நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் அவரின் தொண்டுள்ளத்தை பெற்று அவரை போல் என்றும் தொண்டாற்றி உம்மை நம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள அருள் வரம் கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் எல்லாம் காண எம் அன்பு இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக உள்ள எம் ஆசிரியர் பெருமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அருள் வாழ்வை சிறந்து விளங்கிடவும் சிறந்த நல் சான்றோர்களை உலகிற்கு இன்னும் அதிகமாக வழங்கிட தேவையான அருளை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா, நீர் அருட்கொடையை செய்து தேர்ந்து கொண்ட எம் இளம் பொருட்களை உம் சிறகுகளின் மரவணைப்பில் வைத்து காத்தருள வேண்டுகின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களில் அநேக இளம் பொருட்கள் நோயினாலும் விபத்துக்களினாலும் மறித்ததால் ஏற்பட்ட வெற்றிடத்தை விரைவாய் நிரப்பிடவும் உமது பணிகளில் என்றும் நிலைத்திருந்து பிறையரசை அறிவிக்க வேண்டி நல்ல சூழல் அமைத்திட தேவையான வரமருள வேண்டும் என்று விரைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அரசராய் வீட்டிருக்கும் இறைவா, எங்கள் பங்கை எங்கள் குடும்பங்களை உம்முடன் ஒப்படைக்கின்றோம். எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் இயேசுவின் சீடராய் மாறினர். அடிப்படை தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வு அதன் மூலம் உம் அன்பின் ஒளிச்சுட விட்டு பணியாளராக திகழ்கிற தேவையான ஞானத்தை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக செவிப்போம். குறிப்பாக நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இந்த பகுதியிலே ஆசிரியராக பணிபுரிகின்ற அத்தனை ஆசிரியர்கள் அனைவருக்காக செவிப்போம். எங்கள் அன்பான இறைவா, நாங்கள் எழுப்பியிருக்கின்ற இந்த எளிய மன்றாட்டத்தை ஏற்று எங்களை மேன்மேலும் உம்முடைய திருச்சபையுடைய சாட்சிகளாக வாழ எங்களுக்கு நீர் துணை புரிதல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Thank you.
இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறைநூல்களில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்களும் அதில் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆடுமைகளிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவர்த்தத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு இப்பொழுதே நிலையான வாழ்வின் பிள்ளையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா வரை நிகழ்வும் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானோர்களோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து அர்ப்பணித்துக் கொண்டாடி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை தொடர்ந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடமாக அவர் பாடுபட உடம்பு கடந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இருவரும் இதனை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பார்க்குங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் பின்னால் இது பாவம் அனைத்து என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தார் மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடிய பிறந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருப்பது திருச்சபையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்டமாய் எல்லா பொருளினராக அனைவரோடும் உங்கள் திருச்சபை அன்பில் நினைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இந்த திருப்பதியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் மறைத்து போனவர்கள், யார் மணியான ஆன்மாக்கள் மற்றும் உத்தரக்கிழமையிலே இருக்கிற அனைத்து ஆன்மாக்களையும், மேலும் இருந்தோர் அனைவரையும் இறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஒரு திருமுக உடையுடன் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருந்தோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராக புனித அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறந்தவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் கட்டளையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடந்த நல்வதை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருப்பதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி முதல் திருவிழத்தை கேட்பதற்கு அமைதி மட்டுமே கிடைத்தவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் நிறுவப்பதாக. ஒருவர் கேட்கிற இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் தேர்வு பெற்றோர்.
செலுத்தாதவர்கள் நமது பொருளாளர் ஜெகன் அவர்களை தொடர்பு கொண்டு சந்தாபனங்களை செலுத்த. இது திருப்பணியை சிறப்பிப்பதற்கு உதவி செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சார்பாகவும் எதிர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பணிக்கு வந்திருக்கிறவர்கள் அதே போல நிறைய குழந்தைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க. குழந்தைகள் குறித்திருக்கிறீர்கள். குழந்தைகளை தயார் செய்கின்ற வாழ்க்கை ஆசிரியர்கள் அதே போல வழிநடத்தி ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு குழந்தைகள் பாடினார்கள். ஒரு சின்ன குழந்தை மகிழ்ச்சியாக இருந்து அவர் பாடின பாடல்களுமே அருமையாக இருந்தது. சரியா? அவருக்கு ஒரு கைகள் பாடல் பொழுதிலே குழந்தைகளை பயிற்றுகிறீர்கள். அதுவும் சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்கின்ற வருங்காலத்தில் அவர்கள் பெரிய ஒரு இசைகளாக வருவார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல இன்னும் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் இதே போல காரணங்களே வழிபாடுகளிலே குழந்தைகளை ஊக்குவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாடல் குழுவினர் இதனுடைய தயார் செய்த பாடல் குழுவினர் ஆர்கனைஸ் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை ஆசிரியர்களாக ஆண்டவரை உமது வார்த்தையால் விண்ணகர்ந்தால் நம்பிக்கையோடு நீ உருவடைத்து வருகின்றீர். இவ்வாறு உமது திருமகள் அளிக்கும் மாபெரும் படைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.
சாப்பாடம் கொடுக்குறாங்க பாருங்கள். பூசை ஒழிஞ்சிட்டு இன்றைக்கு இப்பினியில் பூசை நடந்தால் பார்த்துருப்பீங்க. இப்போ பூசை ஒழிஞ்சு இதில் சரி சாக்கள் இங்கே இருந்து ஒவ்வொரு பூசை ஒழிஞ்சையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இது சாப்பிடுங்க. மூத்தவர் வேண்டாம் இல்லையா? Non, c'est parce que je vais te aller qu'un fois, tu vas en நீங்கள் பூஜை ஒழிஞ்சு சாப்பாடு கொடுத்தா பார்த்துருப்பீங்க. இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். காணொலியை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறேன்.